Hi dear students, today we are going to see the next chapter. Chapter 7, Cooperative Organization. Meaning and definition of cooperative organization. A cooperative is a private business organization that is owned and controlled by the people use its products, supplies or services. Although cooperative vary in type and membership size, all were formed to meet the specific objectives of members and are structured to adapt to members changing needs. ஸோ இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன, கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன், அதாவது கூட்டுறவு அமைப்பு. ஸோ அதனுடைய மீனிங் என்ன, டெஃபினிஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது மீனிங் என்னன்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ கூட்டுறவு அப்படிங்கிறது என்ன என்பதுனா, இது ஒரு வணிக நிறுவனமாகும். ப்ரைவேட் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஓன்டு அண்ட் கண்ட்ரோல் பை த பீப்புள் ஹூ யூஸ் இட் ப்ராடக்ட்ஸ். யார் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறாங்க, சப்ளை பண்ணுறாங்க அல்லது சர்வீஸ் பண்ணுறாங்க, அவங்கள தான் இது குறிக்கக்கூடியது. இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய வகைகள் மற்றும் உறுப்பினர்களுடைய அளவும் ஆகியவற்றை வேறுபாடு இருந்தாலும், இந்த உறுப்பினர்கள் குறிப்பிட்ட குறிக்கோளை சந்திக்கிறதுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்ட மற்றும் அந்த அங்கத்தினரால் மாறி வரும், அதாவது அந்த உறுப்பினரால் மாறி வரும் தேவைகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு கோஆப்ரேட்டிவ் நிறுவனத்திலையும் இந்த கட்டமைக்கப்படுகின்றன. ஒவ்வொரு கோஆப்ரேட்டிவ் நிறுவனம் இது சேஞ்ச், இந்த உறுப்பினருக்கு தகுந்த மாதிரி அதை சேஞ்ச் பண்ணக்கூடியது தான். தென் நெக்ஸ்ட்டு, கோஆப்ரேட்டிவ்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை இண்டிவிஜுவல்ஸ் who coordinate among themselves to achieve vertical integration in their business activities. Cooperatives were useful for promoting the interest of less powerful members of society. Farmers, producers, workers, and consumers found that they could accomplish more collectively than they could individually. ஸோ இப்போ இந்த உறுப்பினர்களுக்காக தாங்களாகவே இணைந்து நடத்தப்படும் வணிக அமைப்பு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஸோ அந்த உறுப்பினரால் யாருக்காக, அது உறுப்பினருக்காக சேர்ந்து நடத்தக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன். இதில் லாபத்தை விட சேவைக்கே அதிக முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. ஸோ இதில் நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதை விட நம்ம என்ன பண்ணுறோம், சர்வீஸ்க்கு தான் இங்கே இம்பார்ட்டன்ஸ் அதிகம். ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் தங்களுடைய வர்த்தக நடவடிக்கையில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி இருக்கும், ஹரிசாண்டல். ஒரு தனி நபரால் இந்த கூட்டுறவு நிறுவனம் உருவாக்கப்படுகிறது. ஃபஸ்ட்டு எப்படி ஒரு தனி நபரால் இது என்ன பண்ணுறாங்க, கூட்டுறவு நிறுவனத்தை தொடங்குறாங்க. சமுதாயத்தில் குறைந்த சக்தி வாய்ந்த உறுப்பினர்களின் நலனை ஊக்குவிப்பதற்காக இந்த கூட்டுறவு நிறுவனங்கள் பயன்படுகின்றன. சக்தி வாய்ந்த உறுப்பினருடைய நலன்களை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த கூட்டுறவு நிறுவனங்கள் பயன்படுத்துகிறேன். இது யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார்மர்ஸ் விவசாயிகள், ப்ரொடியூசர்ஸ் தயாரிப்பாளர்கள், ஸோ ஒர்க்கர்ஸ் தொழிலாளர்கள், அண்டு கன்சியூமர்ஸ் நுகர்வோர். ஸோ இவங்களுக்காக தனித்தனியாக சம்பாதிக்கிற அளவுக்கு அதிக வருமானத்தை சம்பாதிக்க முடியும் அப்படின்ட்டு அவங்க காந்தாங்க. Although people have been working together for their mutual benefit throughout human history, the cooperative form of business organization began during the Industrial Revolution. At first, the cooperative movement was started by Robert Owen in the year 1844.
He formed a consumers cooperative society in England with 28 workers as members called Rochelle Society of Equitable Pioneer. This gradually led to worldwide movement of organizing cooperatives in various fields of economic activity such as credit farming, marketing, processing, housing, transport, insurance, fishership, popularity, dairying, etc. The main object of the cooperative movement was to bring skill and comfort to the needy persons by pursuing common economic interests through cooperative trading. Profit is not a main objective. ஸோ இப்போ இருந்தாலும் இந்த வரலாற்றில் முழுவதும் எப்படி இருக்குது, பரஸ்பர நன்மைக்காக மக்கள் ஒன்று சேர்ந்து வேலையில் செய்திருந்தாலும் தொழில்துறை புரட்சியின் போது கூட்டுறவு அமைப்பு வணிக அமைப்பை தொடங்கியது. கூட்டுறவு அமைப்பு எதை தொடங்கியது? இந்த வணிக அமைப்பை தொடங்கியது. முதல்ல இந்த கூட்டுறவு இயக்கம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இயர் 1844. யார் இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராபர்ட் ஓவன் அப்படின்றவர் ஆரம்பித்தார். எதை? இந்த கூட்டுறவை யார் ஆரம்பித்தா? ராபர்ட் ஓவன் அப்படின்றவர் 1844 இன் த இயர் 1844 ஆரம்பித்தார். இங்கிலாந்தில் ஃபஸ்ட்டு 28 தொழிலாளர்களை உறுப்பினராக கொண்டு அந்த நுகர்வோர் கூட்டுறவு சமுதாயத்தை உருவாக்கினார். யார்? அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக்டேல் சொசைட்டி ஆஃப் ஈக்விட்டபிள் பயனீர்ஸ் அப்படின்ட்டு இதுக்கு பேர் வச்சாங்க. இது படிப்படியாக கடன், விவசாயம், சந்தைப்படுத்துதல், செயலாக்கம், வீட்டு வசதி, போக்குவரத்து, காப்பீடு, மீன் வளர்ப்பு, கோழிப்பண்ணை, பால் பாசனம் முதலியவற்றுக்கு இதில் என்ன பண்ணாங்க? இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. இதன் மூலமாக கடன் கொடுத்து. எதன் மூலமாக கடன் கொடுக்குறாங்க? த ஃபார்மிங், மார்க்கெட்டிங், ப்ராசஸிங், ஹவுசிங், டிரான்ஸ்போர்ட், இன்சூரன்ஸ், ஃபிஷர்ஸ், போலட்ரி, டெய்ரிங். ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணாங்க? லோன் நிறைய கொடுத்தாங்க. படிப்படியாக அது வளர செய்தாங்க. ஸோ இந்த கூட்டுறவு இயக்கத்தில் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் அதனுடைய முக்கிய நோக்கமாக ஒத்துழைப்போட வர்த்தக பொது நலன்களை பின்பற்றுவதன் மூலம் தேவைப்படும் நபருக்கு ஆறுதல் அளிப்பதாகும். அது என்ன பண்ணுறாங்க? தேவைப்படக்கூடிய நபருக்கு அது ஒரு ஆறுதலாக இருந்தது. இதனுடைய நோக்கம் லாபமாக இல்லாமல் சேவையாக இருந்தது. லாபம் ஈட்டுவது இதனுடைய நோக்கம் கிடையாது, சேவை செய்வது இதனுடைய நோக்கம். தென் நெக்ஸ்ட்டு டெஃபனிஷன். Corporation is a form of organization in which persons voluntarily associate together as human beings on the basis of equality for the promotion of the economic interest of themselves. H. Calvert அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கூட்டுறவு சங்கம் அதாவது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறது இந்த உறுப்பினர்களுடைய பொருளாதார நலனை பெருக்குது. ஸோ அந்த பொருளாதார நலனை பெருக்கிக் கொள்வதற்காகவும் மனிதர்கள் என்ற முறையில் சமத்துவ அடிப்படையில், ஸோ நம்மளாம் மனிதர்கள் அப்படின்றதுனால அதனுடைய அடிப்படையில் சமத்துவ அடிப்படையில் மக்கள் அவர்களாகவே ஒன்றுபடும் அமைப்பே ஸோ ஒவ்வொரு பர்சனும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து செய்யக்கூடிய அமைப்பை தான் என்னன்னு சொல்கிறாரு அவர் அப்படின்னு பார்த்தோம்னா கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன். யார் இதை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹெச் கால்வர்ட் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. தென் நெக்ஸ்ட் டெஃபினிஷன், கோஆப்ரேஷன் இஸ் பெட்டர் ஃபார்மிங், பெட்டர் பிஸ்னஸ் அண்ட் பெட்டர் லிவிங். இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் ஹோரேஸ் ஃப்ளங்கேட் அப்படின்றவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு? கூட்டுறவு அப்படின்றது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறது சிறந்த விவசாயம், பெட்டர் ஃபார்மிங், தென் பெட்டர் பிஸ்னஸ், சிறந்த வணிகம், தென் பெட்டர் லிவிங்,
சிறந்த வாழ்க்கை முறை. ஸோ இதுதான் என்னன்னு சொல்லியிருக்கிறார் இவர், கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன். தென் எக்ஸாம்பிள் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஃபர்ஸ்ட் ஒன் Indian Coffee House, then second one Mother Dairy, then third one Sri Mahila Griha Udyog Lijit Papad, then next Indian Farmers Facilities Cooperative Limited, then next the Indian Airlines CGHS Limited. Then next topic, principles of cooperation. First one, voluntary and open membership. Cooperatives are voluntary organizations open to all people able to use its service and willing to accept the responsibilities of membership without gender, social, racial, political and religious discrimination. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிரின்சிபல்ஸ் ஆஃப் கோஆப்ரேஷனில் வாலண்டரி அண்ட் ஓப்பன் மெம்பர்ஷிப், அதாவது தன்னார்வ மற்றும் உறுப்பினராவதற்கு இடையேயான வாய்ப்பு. ஸோ இந்த கோஆப்ரேட்டிவில் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தன்னார்வ அமைப்பு ஆகும். ஸோ இது எப்படி இருக்கோ, ஒரு வாலண்டரி ஆர்கனைசேஷன். ஸோ அதனுடைய சேவைகள் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மெம்பர்ஷிப் வித்தவுட் ஜெண்டர், அவங்க ஆண் இனமா பெண் இனமா அப்படின்ட்டு பார்க்கறது கிடையாது. தென் சோசியல், சமூகத்தில் எப்படி இருக்காங்க. ரேஷியல், இனம் எப்படி இருக்காங்க. தென் பொலிட்டிக்கல், அரசியலில் எப்படி இருக்காங்க. அல்லது அதனுடைய மத பாகுபாடு எதுவுமே இல்லாமல் இந்த அனைவரையும் பெற்று பயனடையக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலண்டரி அண்ட் ஓப்பன் மெம்பர்ஷிப். The next, democratic member control. Cooperatives are democratic organizations controlled by their members, those who buy the goods or use the service of the cooperative, who actively participate in setting policies and making decisions. டெமோக்ராட்டிக் மெம்பர் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன அப்படின்னா மக்களாட்சி முறையில் உறுப்பினரை கட்டுப்படுத்துறது. டெமோக்ராட்டிக்னா என்ன, மக்களாட்சி. அதனுடைய அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, உறுப்பினர்களை கட்டுப்படுத்துகிறாங்க. ஸோ எப்படி கட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவில் அந்த டெமோக்ராட்டிக் முறையில் அதன் உறுப்பினர்களால் அதை கட்டுப்படுத்துகிறாங்க. அந்த உறுப்பினர்கள் அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் அதனுடைய சேவைகளை பயன்படுத்துவதாகவோ அல்லது கொள்கைகளை அமைப்பதில், முடிவுகளை எடுப்பதில் தீவிரமாக தங்களை ஈடுபடுத்தி கொள்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, இந்த கொள்கைகளை அமைக்கிறதுல அவங்கள தீவிரமாக ஈடுபடுத்தி கொள்கிறாங்க. இதுதான் என்ன அப்படின்னா டெமோக்ராட்டிக் மெம்பர் கண்ட்ரோல். த நெக்ஸ்ட் ஒன், மெம்பர்ஸ் எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன். Members contribute equally to and democratically control the capital of the cooperative. This benefits members in proportion to the business they conduct with the cooperative rather than on the capital invested. So, members' economic participation. உறுப்பினர்களின் பொருளாதார பங்களிப்பு. ஸோ அந்த உறுப்பினர்கள் மெம்பர்ஸ் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலி. ஸோ கூட்டுறவில் அதன் மூலமாக மூலதனத்தை சமமாக ஜனநாயக முறையில் பங்களித்து கட்டுப்படுத்துகின்றன. எப்படி, டெமோக்ராட்டிக்கல் கண்ட்ரோல்.
இந்த நன்மைகளை உறுப்பினர்களோட மூலதனத்தில் முதலீடு செய்வதை விட அதனுடைய ஒத்துழைப்புடன் நடத்தக்கூடிய வியாபார விகிதத்தில் இருக்கும். ஸோ அது எப்படி இருக்கும்? வியாபார விகிதத்தில் இருக்கும். The next one, autonomy and independence. Cooperatives are autonomous self-help organization controlled by their members. If the cooperative organization enters into agreement with other organizations or raises capital from external sources, it is done so based on terms that ensure democratic control by the members and maintains the cooperative autonomy. So cooperative autonomy and independence அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னாட்சி மற்றும் சுதந்திரம். ஆட்டானமினா என்ன? தன்னாட்சி. இண்டிபெண்டன்ஸ்னால் என்ன? சுதந்திரம். ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் நிறுவனத்தில் தங்களை உறுப்பினர்களாக கட்டுப்படுத்தப்படக்கூடிய தன்னாட்சி சுய உதவி அமைப்பு ஆகும். உங்களை என்ன பண்ணுறாங்க? கட்டுப்படுத்துறது தன்னாட்சி சுய உதவி ஆகும். அந்த கோஆப்ரேட்டிவ் நிறுவனம் மற்ற அமைப்புகளோட ஒப்பந்தத்தில் நுழைஞ்சா அல்லது அந்த ஆதாரத்திலிருந்து மூலதனத்தை உயர்த்தினா அந்த உறுப்பினர்களுடைய ஜனநாயக கட்டுப்பாட்டை உறுதி செய்கிறதோடு கூட்டுறவு சுயாட்சியை தக்க வைத்து கொள்வதன் அடிப்படையில் இது செயல்படுது. என்ன பண்ணுறாங்க? சுய ஆட்சியை தக்க வைத்து கொள்கிறத அடிப்படையில் இது விளங்குது, செயல்படுது. The next one, education, training and information. கல்வி, பயிற்சி மற்றும் தகவல். Cooperative provided education and training for members, elected representatives, managers and employees so they can contribute effectively to the development of their cooperative. Members also inform the general public about the nature and benefits of cooperatives. ஸோ இந்த கல்வி, பயிற்சி மற்றும் தகவலில் என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது எஜுகேஷன், ட்ரைனிங் அண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மேலாளர் மற்றும் பணியாளருக்கான கல்வி மற்றும் பயிற்சி அளிப்ப அந்த கூட்டுறவு வழங்குறாங்க. ஸோ அதனால் அந்த கோஆப்ரேட்டிவ் எப்படி இருக்கு? அபிவிருத்திக்கு திறம்பட பங்களிக்க முடியும். மேலும் அவர்களுடைய கூட்டுறவுகளை இயல்பு மற்றும் நன்மைகளை பற்றி பொதுமக்களுக்கு தெரிவிக்கின்றன. இயல்பையும் நன்மையையும் பற்றி யாருக்கு தெரிவிக்கிறாங்க? பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறாங்க. Okay. Then next one, cooperation among cooperatives. கூட்டுறவுகளுக்கிடையே கூட்டுறவு. Cooperatives serve their members must effectively and strengthen the cooperative movement by working together through local, national, regional and international structure. ஸோ அந்த கூட்டுறவு அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உறுப்பினர்கள் தங்கள் உறுப்பினர்களை மிகவும் திறமையாகவும் உள்ளூர் மற்றும் தேசிய அளவில் மற்றும் சர்வதேச அமைப்புகளை மூலமாக ஒன்று இணைந்து, ஸோ அந்த உறுப்பினர்களெல்லாம் எப்படி இணைகிறாங்க? ஒன்றிணைகிறாங்க. உள்ளூரில் லோக்கல் மூலமாகவோ அல்லது நேஷ்னல் மூலமாகவோ அல்லது இன்டர்நேஷ்னல் மூலமாகவோ அவங்க எல்லாரும் எப்படி பண்ணுறாங்க? ஒன்று சேர்ந்து இந்த இயக்கத்தை பலப்படுத்தவும் செய்கிறார்கள். இந்த இயக்கத்தை என்ன பண்ணுறாங்க? பலப்படுத்துகிறாங்க. The next one, concern for community. சமூகத்திற்கான கலை. While focusing on member needs, cooperatives work for the sustainable development of communities through policies and programs accepted by the members.
ஸோ அந்த கோஆப்ரேட்டிவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும்போது அந்த உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்ளும் கொள்கைகள் மற்றும் திட்டங்களின் மூலம் சமூகங்களின் நிலையான அபிவிருத்தியை இந்த கூட்டுறவு சங்கங்கள் செயல்படுகின்றன. இதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கன்சர்ன் ஃபார் கம்யூனிட்டி. These are all the principles of cooperation. The next one, features of cooperatives. The following are some of the important principles of cooperative society. First one, voluntary membership. Any person can become the member of the society and can leave it any time. இந்த கூட்டுறவோடைய சிறப்பியல்புகள் என்னன்ட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம் ஃபர்ஸ்டில். ஸோ இந்த ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாலண்டரி மெம்பர்ஷிப், தன்னார்வ உறுப்பினர் சேர்க்கை. ஸோ எனி பர்சன் கேன் பிகம் த மெம்பர், யார் வேணாலும் உறுப்பினர் ஆகலாம், இது கட்டாயம் கிடையாது, எந்த நேரத்தில் வேணாலும் உறுப்பினர் ஆகலாம். அந்த சங்கத்தில் எவர் தானாக முன்வந்து உறுப்பினர் ஆகலாம், எவரும் எப்போது வேணாலும் உறுப்பினர் தகுதியிலிருந்து விலகி கொள்ளலாம். இஃப் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் தட் மெம்பர்ஷிப் ஐ கேன் லீவ் இம்மீடியட்லி. தென் நெக்ஸ்ட் ஒன், ஈக்குவல் ரைட்ஸ். Each member of the society has an equal rights to vote and ownership. Each shareholder has one vote. Equal rights, சம உரிமைகள். ஒவ்வொரு மெம்பருக்கும் இங்கே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது, உரிமை இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான உரிமை இருக்குது. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு ஓட்டு போடக்கூடிய உரிமை இருக்குது, ஓனர்ஷிப் அப்படின்ற உரிமை இருக்குது. ஒவ்வொரு ஷேர் ஹோல்டருக்கும் ஒரு ஓட்டு கட்டாயம் இருக்குது. ஒவ்வொரு ஷேர் ஹோல்டருக்கும் கட்டாயமாக ஒரு ஓட்டு இருக்குது. த நெக்ஸ்ட் ஒன், டெமோக்ரஸி, அதாவது மக்களாட்சி. த பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி இஸ் அடாப்டட் while making the decisions. The decision of the majority is honored. ஸோ இந்த கூட்டுறவு மக்களாட்சியில் முறையில் முடிவு எடுக்கப்படுகிறது. இந்த கூட்டுறவில் என்ன பண்ணுறாங்க, எதை பேஸ் பண்ணி முடிவு எடுக்கிறாங்க அப்படி பார்த்தோன்னா இட்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் டெமோக்ரஸி. முடிவுகளில் பெரும்பான்மை இருந்தால் இறுதி முடிவாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ அங்கே எடுக்கக்கூடிய முடிவில் டெசிஷனில் மெஜாரிட்டி எதுவாக இருக்குதோ அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். த நெக்ஸ்ட்டு, ஹானஸ்டி, நேர்மை. இட் இஸ் த பேசிக் பிரின்சிபிள் ஆஃப் திஸ் சொசைட்டி. ஸோ நேர்மை அப்படிங்கிறது இங்கே அடிப்படை கொள்கை. இட் இஸ் members should be honest. இந்த கூட்டுறவுடைய உறுப்பினர்கள் நேர்மையாக இருக்க வேண்டும். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இருக்கணும், இது ஒரு அடிப்படை கொள்கை. தென் நெக்ஸ்ட் அந்த உறுப்பினர்கள்லாம் எப்படி இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். ஓகே, செல்ஃபிஷ் பீப்புள் cannot run the business of the cooperative society. சுயநலமாக இருக்கக்கூடியவங்க இந்த சங்கத்துக்கு இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹானஸ்டி. த நெக்ஸ்ட் ஒன், மியூச்சுவல் கான்ஃபிடென்ஸ். The foundation of cooperative society is laid on mutual confidence. Members of the society should trust each other and work like a team. பரஸ்பர நம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ்னா நம்பிக்கை, மியூச்சுவல் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா என்ன, பரஸ்பர நம்பிக்கை. இந்த கூட்டுறவு சங்கத்தில் அடித்தளமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை.
மியூச்சுவல் கான்ஃபிடென்ஸ். ஒவ்வொரு உறுப்பினரும் தங்களுக்கு நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். அவங்க அனைவரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குழுவாக அணிவகுக்க வேண்டும். எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஒரே குழுவாக இருக்கணும். ஸோ அதை தான் அவர்கள் முன்னேற்றத்திற்கு உதவும். ஸோ ஒற்றுமையாக இருந்தால் தான் அந்த என்ன ஆகும்? அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு உதவும். தென் நெக்ஸ்ட் ஒன், வெல்ஃபேர் மெயின் அப்ஜெக்டிவ்ஸ். நல்வாழ்வு என்னும் முக்கிய குறிக்கோள். Its main objective is to provide goods and services to its members at lower price. ஸோ அந்த உறுப்பினர்களுக்கு சீரிய முறையில் சிறந்த சேவை புரிய வேணும். அதுக்காக பிரதானமாக என்ன பண்ணுறாங்க? அதனுடைய நோக்கமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி செயல்படுது. தென் நெக்ஸ்ட் ஒன், கேஷ் பேமெண்ட், அதாவது பணம் செலுத்துதல். கிரெடிட் டீம் இஸ் ப்ரொஹிபிட்டட் அண்ட் goods are supplied to its members on cash payment. இங்கே என்ன பண்ணுறது கிடையாது அப்படின்னு பார்த்தா இந்த சங்கத்தில் கடன் நடவடிக்கைகள் தடை செய்யப்பட்டுள்ளது. கிரெடிட் ப்ரொஹிபிட்டட். ஓகே, எல்லா பிஸ்னஸும் எப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க? கேஷ் மூலமாக தான், கேஷ் பேமெண்ட் மூலமாக தான் பண்ண முடியும். த நெக்ஸ்ட் ஒன், எக்கானமி, அதாவது சிக்கனம். The member of the society should act upon the principle of economy. ஸோ இந்த கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் எப்படி இருக்கணும்? சிக்கனமாக இருக்கணுன்ற கொள்கையை கொண்டிருக்கணும். They should not misuse capital of the society and always keep in view best interest of the society. ஸோ அவங்க கூட்டுறவோடைய மூலதனத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது. எப்போதுமே கூட்டுறவோட நலனுக்காக மட்டுமே அவங்க அதை பயன்படுத்தணும். கூட்டுறவோட நலனை அவங்க மனசில் ஏற்றி வச்சுக்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட். லாபத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடியது, லாப பகிர்வு. The profit can be distributed among the members according to Cooperative Act. 1/4 of the profit can be kept in reserve. Then 10% of the profit can be used for providing facilities to the members. ஸோ இந்த கூட்டுறவு சங்கத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி அந்த சங்கங்களுடைய லாபத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த லாபத்தில் ஒரு பங்கை என்ன பண்ணணும்? ரிசர்வில் வைக்கணும். லாபத்தில் 4/4 என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எப்படி வச்சுருக்கணும்? ரிசர்வாக வச்சுருக்கணும். லாபத்தில் 10% அந்த உறுப்பினர்களுடைய சேவைக்கு பயன்படுத்தணும். அவங்க செய்யக்கூடிய சர்வீஸ்க்கு அவங்க அதை பயன்படுத்தணும். த நெக்ஸ்ட் ஒன், செல்ஃப் சர்வீஸ், சுய சேவை. All the business activities are conducted by the members themselves. All are the owners and all are the consumers. So, self-service rule is employed in the organization. இந்த சங்கத்தில் செயல்களை உறுப்பினர்களே கவனிக்கிறாங்க. எல்லா உறுப்பினர்களும் உரிமையாளராகவும் இருக்காங்க, கஸ்டமராகவும் இருக்காங்க. எனவே அவர்கள் எல்லாருமே ஒருவருக்காக ஒருவர் வரும் அனைவருக்காக என்ற மகத்தான கூட்டுறவு கொள்கையினுடைய அடிப்படையில் செயல்படுறாங்க. செல்ஃப்-சர்வீஸ் ரூல் இஸ் எம்ப்ளாய்டு இன் த ஆர்கனைசேஷன். ஸோ அதனுடைய ரூல் என்ன அப்படின்னு பார்த்தா ஒவ்வொருத்தரும் எம்ப்ளாய் பண்ணும் ஆர்கனைசேஷனுக்கு. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தோம்னா செல்ஃப்-சர்வீஸ். These are all the features of cooperatives. Then next topic,
advantages and disadvantages of cooperative societies. First one, advantages. The following are some of the important advantages of cooperative societies. First one, voluntary organization. The membership of a cooperative society is open to all. ஸோ இந்த கூட்டுறவு சங்கம் யார் வேண்டுமானாலும் உறுப்பினர்கள் ஆகலாம். Any person with common interest can become a member. பொதுவான நோக்கம் இருக்கக்கூடிய யார் வேணாலும் இதில் என்ன ஆகலாம், உறுப்பினர் ஆகலாம், மெம்பர்ஸ் ஆகலாம். The membership fee is kept low so that everyone would be able to join and benefit from cooperative society. ஸோ உறுப்பினர் தொகை மிகவும் குறைவாக இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்கள் கூட முதல் முன்னேறியவர் வரை யார் வேணாலும் உறுப்பினர் ஆகலாம். ஸோ பொருளாதாரத்தில் பின்னாடி இருக்கிறவங்களும் சரி, அவங்களிருந்து முன்னேறியவர்கள் ஹை கிளாஸில் இருக்கிறவங்க வரைக்கும் யார் வேணாலும் இங்கே உறுப்பினராக ஜாயின் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் எனி மெம்பர் who wants to leave the society is free to do so. எவரும் சங்கத்தை விட்டு எப்போது வேணாலும் வெளியேற தடையில்லை. ஸோ எப்படி யார் வேணாலும் உள்ளே வரலாமோ அதே மாதிரி அந்த சங்கத்திலேருந்து யார் வேணாலும் எப்போ வேணாலும் வெளியில் போய்க்கலாம். There is no entry or exit barriers. ஸோ அந்த சங்கத்துக்கு அந்த உறுப்பினர்கள் வர்றதுக்கும் வெளியில் போகிறதுக்கும் எந்த ஒரு தடைகளும் இல்லை. உள்ளே வருவதற்கும் வெளியே செல்வதற்கும் எந்த ஒரு தடைகளும் இல்லை. நோ என்ட்ரி ஆர் எக்ஸிட் பேரியர்ஸ், தடைகள் எதுவும் கிடையாது. த நெக்ஸ்ட் ஒன், ஈஸி ஃபார்மேஷன். கோஆப்ரேட்டிவ் கேன் பி ஃபார்ம்டு மச் ஈஸி when compared to a company. எளிமையாக தோற்றுவிக்கலாம். ஸோ குறைந்தபட்ச அல்லது 25 உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து இந்த கூட்டுறவத்தை ஆரம்பிக்கலாம். ஈஸியாக அதை ஆரம்பிச்சிடலாம். குறைந்தபட்சம் எவ்வளோ பேர் இருக்கலாம், 25 பேர் இருக்கலாம். Any 25 members who have attained majority can join together for forming a cooperative society by observing simple legal formalities. இந்த சங்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு சட்ட சடங்குகள் எதுவுமே அதிகமாக இல்லை. சிம்பிள் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் ஒன்லி. The next one, democracy. A cooperative society is run on the principles of one man, one vote. It implies that all members have equal rights in managing the affairs of the enterprise. Members with money power cannot dominate the management by buying majority shares. But democracy, மக்களாட்சி. ஸோ இந்த மக்களாட்சியில் எப்படி இருக்கும், ஒரு நபர் ஒரு வாக்கு, ஒன் மேன் ஒன் ஓட் அப்படின்ற பிரின்சிபிள்ஸில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த உறுப்பினர்கள் எவ்வளவு பங்கு வச்சுருந்தாலும் ஒருவருக்கு மட்டும் ஒரு வாக்கு மட்டுமே செலுத்த முடியும். ஒருவர் ஒரு வாக்கு மட்டுமே. நீ 50 ஷேர் 100 ஷேர் 1000 ஷேர் கூட வச்சுக்கலாம். ஆனால் நீ ஒரு பர்சன் தான். அந்த ஒரு பர்சன் அப்படின்றதுனால ஒரு ஓட்டு தான் உனக்கு இருக்குது. எனவே இந்த பொருளாதார அடிப்படையில் கூட்டுறவு நிர்வாகத்தை நடத்துகிறத அனைவரும் பொதுவானவர்களே. இதை ரன் பண்ணுறதுல எல்லாருமே ஈக்குவல். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன்,
equal distribution of surplus. சமத்துவ அடிப்படையில் லாபத்தை பகிர்றது. The surplus generated by the cooperative societies is distributed in an equitable manner among members. Therefore, all the members of the cooperative society are benefited. Further, the society is also benefited because a sum not exceeding 10% of the surplus can be utilized for promoting the welfare of the locality in which the cooperative is located. ஸோ சமத்துவ அடிப்படையிலான இந்த லாபத்தை இப்போ எப்படி பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டுறவு சங்கங்கள் ஈட்டக்கூடிய உபரி சமத்துவ அனைவருக்கும் பங்கிட்டு தரப்படுகிறது. உபரிய சமத்துவமாக எல்லாத்துக்குமே ஈக்குவலாக எல்லாத்துக்கும் பகிர்ந்து தரப்படுது. இதன் மூலம் அந்த கூட்டுறவு சங்கங்களுடைய அனைத்து உறுப்பினர்களும் பயன்பெறாங்க. இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களும் பயன்படுறாங்க. இந்த ஈட்டக்கூடிய உபரியில் அதிகமாக வரக்கூடிய அமௌண்ட்டில் 10% இந்த சங்கம் செயல்பட்டு வரும் பகுதி மக்களுக்கு நலனுக்கு செலவிடுறாங்க. அதில் இருக்கக்கூடிய 10% யாருக்கு செலவிடுறாங்க? அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு. The next one, limited liability. The liability of the members in a cooperative society is limited to the extent of their capital contribution. They cannot be personally held liable for the debt of the society. ஸோ liability எப்படி இருக்குது? லிமிட்டடாக இருக்குது, வரையறுக்கப்பட்ட பொறுப்பு. இந்த கூட்டுறவு சங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களால் சேர்ந்த நபர்களுடைய பொறுப்பு எப்படி இருக்கும்? அவர்கள் வாங்கிய பங்கு முதலுடன் அடங்கி விடுகிறது. அந்த கூட்டுறவு சங்கத்தில் கலைக்கும் போது அந்த நிறுவனத்தில் பொறுப்பு ஏதாவது தீர்க்க வேண்டிய உறுப்பினர்கள் சொந்த சொத்துக்களை ஈடுபடுத்த முடியாது. அவங்களுடைய பர்சனல் அசட்ஸை இங்கே கொண்டு வர முடியாது. எனவே அந்த உறுப்பினர்களுடைய பொறுப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லிமிட்டட் அளவுடையதாக இருக்குது. The next one, separate legal entity. A cooperative society enjoys separate legal entity which is distinct from its members. Therefore, its continuance is in no way affected by the death, insanity or insolvency of its members. It enjoys perpetual existence. ஸோ இந்த கூட்டுறவு சங்கத்தில் இந்த சட்டத்தால் வழங்கப்பட்ட தனித்தன்மை கொண்டது. இது எப்படி இருக்கும்? சட்டத்தால் வழங்கப்பட்ட ஒரு தனித்தன்மை கொண்டது. எனவே அந்த உறுப்பினர்களுடைய இறப்பு அல்லது அவங்களுடைய எப்படி இருப்பாங்க? இன்சால்வன்சி ஆகிருப்பாங்க, நொடிப்பு நிலைக்கு போயிருப்பாங்க. அதுவோ அல்லது மனநிலை சமநின்மை, திறனளிப்பு, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? சமநிலை இல்லாமல் போயிருக்கும். இதெல்லாமே அந்த சங்கத்தில் ஆயுளை பாதிப்பது கிடையாது. அவங்க எப்படி இருந்தாலும் சரி, இது பாட்டுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும் சட்டப்படி. The next one, each for all and all for each. அதாவது ஷார்ட்டாக சொல்லணும்னா பொது நலன். Cooperative society are formed on the basis of self-help and mutual help. Therefore, members contribute their efforts to promote their common welfare. ஸோ அந்த கோஆப்ரேட்டிவ் சங்கத்தில் சுய உதவி மற்றும் ஒருவருக்கு ஒருவர் உதவி புரிஞ்சுக்கிறது அப்படின்ற கோட்பாட்டில் இது ஆரம்பிக்கப்பட்டனால இந்த சங்க உறுப்பினர்கள் பொது நலனை அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கின்றனர். எல்லாத்துக்குமே அதை பகிர்ந்து கொடுக்குறாங்க. The next one, greater identity of interest. சிறப்பான நிர்வாகம். It operates in a limited geographical area and there is greater identity of interest among members. Members would be interacting with
each others. They can cooperate and manage the activities of the society in a more effective manner. ஸோ இந்த கிரேட்டர் ஐடென்டிட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சிறப்பான நிர்வாகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கூட்டுறவு சங்கங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இயங்குவதால் அங்கே வசிக்கக்கூடிய மனிதர்களால் ஆரம்பிக்கப்பட்டாலும் சரி, உறுப்பினர்கள் எல்லாரும் ஒன்றுக்குள் ஒன்றாக பழகி ஒவ்வொருத்தருக்கு ஒருவராக க்ளோஸாக பழகி அந்த கம்பெனியை அனைவரும் ஒன்று சேர்ந்து கூட்டாக ஒத்துழைத்து நடத்தி வருகிறார்கள். எனவே அதனை நிர்வகிக்கிறது சிறப்பாக செயல்படுது. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன், கவர்மெண்ட் சப்போர்ட், அரசின் ஆதரவு. The government, with a view to promote the growth of cooperative societies, extend all support to them. It provides loan at cheapest interest rate, provides subsidies, etc. ஸோ இந்த அரசுடைய ஆதரவு எப்படி இருக்குன்னு பார்த்தா, அந்த அரசு கூட்டு நிறுவனங்களை வளர்த்து பல்வேறு ஆதரவுகளை கொடுத்து வருகிறது. சலுகைகளை எப்படி கொடுக்குறாங்க? வட்டியில்லா கடன், மானியம் மற்றும் அரசு நிறுவனத்தில் தேவை எவ்வளவோ அதை கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிறது போன்ற செய்கைகள் மூலம் நல்ல ஆதரவை வழங்கி வருது. த நெக்ஸ்ட் ஒன், எலிமினேஷன் ஆஃப் மிடில் மேன், இடைநிலையரை தவிர்த்தல். Cooperative societies can deal directly with the producers and with the ultimate customers. ஸோ அந்த கூட்டுறவு நிறுவனங்கள் நேரடியாக தயாரிப்பாளர்களையும் உற்பத்தியாளர்களும் தேவைப்படும் பொருட்களை கொள்முதல் செய்து நுகர்வோருக்கு பொருட்களை குறைவான விலையில் விற்பனை செய்கிறது. Therefore, they are not dependent on middlemen and can save the profit enjoyed by the middleman. ஸோ இதனால் இடையில் இருக்கக்கூடியவங்க உடைய பேச்சு எதுவுமே இங்கே கூட்டுறவு தத்துவத்துக்கு இடமில்லை. ஸோ இந்த இடைநிலையர்களை அகற்றிட்டு பெறப்படக்கூடிய லாபத்தை பங்கிட்டு தருவது கூட்டுறவோடைய தத்துவம். ஸோ மிடில் மேன் இல்லாமல் இங்கே டைரக்டாக யார்கிட்டேருந்து யாரும் வாங்கிக்கிறா, கம்பெனிகிட்ட இருந்தோ அல்லது ப்ரொடியூசர்கிட்ட இருந்தோ கஸ்டமர் வாங்கிக்கிறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு லாபம் நிறைய கிடைக்கும். த நெக்ஸ்ட் ஒன், டேக்ஸ் கன்செஷன்ஸ், அதாவது வரி சலுகை. டு ப்ரமோட் த cooperative movements and also because of the facts that is a non-profit enterprise, government provides various exemptions and tax concessions. ஸோ இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கூட்டுறவு சங்கத்துக்கு, அதாவது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிகளை ஊக்குவிக்கிறதுக்காக பல வகையான வரி சலுகைகளை வழங்கி வராங்க. த டேக்ஸ் எக்ஸம்ஷன் அண்ட் டேக்ஸ் கன்செஷன்ஸ் நிறையா கொடுக்குறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், ரூரல் கிரெடிட், ஊரக கடன். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஹாவ் கான்ட்ரிபியூட்டட் சிக்னிஃபிகண்ட்லி இன் ஃப்ரீயிங் வில்லேஜஸ் ஃப்ரம் மணி லெண்டர்ஸ். ஸோ இந்த சின்ன சின்ன ஊரில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு பெரும்பாலும் உள்ளூரில் என்ன பண்ணுறாங்க, மணி லெண்டர்ஸ், கந்து வட்டிக்காரர்கள் மூலமாக நாட்டு வங்கிகிட்ட பிடியில் சிக்கி தவிக்கிறாங்க. ஏர்லியர் மணி லெண்டர்ஸ் யூஸ்டு டு சார்ஜ் ஹை ரேட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த மாதிரியான மணி லெண்டர்ஸ்க்கு அவங்க எப்படி இன்ட்ரெஸ்ட்டு கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹை ரேட்டில் கலெக்ட் பண்ணுறாங்க. And the earning of the villagers was spent on payment on interest alone. அது அவங்க சம்பாதிக்கக்கூடிய மணி அனைத்துமே அந்த மணி லெண்டர்ஸ்க்கு அவங்க கட்டுறதுக்கே அந்த இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கே சரியாக இருக்குது. Cooperatives provide loans at cheapest interest rate and have benefited the rural community. ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் எப்படி இருக்கும் உங்களுக்கு பார்த்தோம்னா, சீப்பஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. த ரேட் அண்ட் ஹாவ் பெனிஃபிட்டட் த ரூரல் கம்யூனிட்டி.
After the establishment of cooperatives எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் the rural people were able to come out of the grip of money lender. வெளியில் வராங்க எங்கேருந்து, அந்த மணி லெண்டர் கிட்ட இருந்து அவங்க வெளியில் வராங்க. எங்கே வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு வராங்க. These are all the advantages of cooperative society. Then next topic, disadvantages of cooperative society. First one, limited fund, அளவான நிதி ஆதாரங்கள். Cooperative society have limited membership and are promoted by the weaker section. ஸோ இந்த கூட்டுறவு சங்கம் அப்படிங்கிறது நிதி ஆதாரத்துக்கு அமைப்பாக காட்டிலும் குறைவாக இருக்குது. The membership fees collected is low. ஸோ இந்த உறுப்பினர்களுடைய கட்டணம் எப்படி கலெக்ட் பண்ணுறாங்கன்னா மிக குறைவாக கலெக்ட் பண்ணுறாங்க. Therefore, the funds available with the cooperative are limited. அதனால் அந்த உறுப்பினர்களுடைய பங்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா குறைவாக தான் இருக்குது. The principle of one man one vote and limited dividend also reduce the enthusiasm of members. ஸோ அந்த உறுப்பினர்களோட பங்கு குறைவாக இருக்கிறனால அந்த கூட்டுறவு சங்கங்கள் பெரிய முதல் திரட்ட பேரளவு வியாபாரத்தில் ஈடுபட முடிகிறது கிடையாது. They cannot expand their activities beyond a particular level because of the limited financial resource. ஸோ அதனால் அந்த கூட்டுறவு சங்கங்கள் தங்களுடைய செயல்பாட்டை குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அதனால் என்ன பண்ண எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு வருது. இது ஒரு குறைபாடு, இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். லிமிட்டெட் ஃபண்ட் அப்படின்றது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. The next one, over reliance on government fund. அரசினுடைய நிதி ஆதாரங்களை பெரிதும் நம்பி இருக்கக்கூடியது. Cooperative societies are not able to raise their own resources. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே தங்கள்கிட்ட நிதி ஆதாரங்களை பெருக்கி கொள்ள முடியாமல் அரசை நம்பி இருக்குது. Their sources of financials are limited and they depend on government funds. லிமிட்டடாக இருக்கனால அவங்க யாரை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. The funding and the amount of funds that would be realized by the government are uncertain. எனவே அந்த நிறுவனத்தை அவங்க தங்க செயல்பாட்டில் விரிவாக்க முடியறது கிடையாது. Therefore, cooperative are not able to plan their activities in their right manner. ஒரு சரியான வழியில் அதனால் இதை கொண்டு போக முடியறது கிடையாது. இது ஒரு disadvantages. The next one, imposed by government. In the Western countries, cooperative society were voluntarily started by the weaker section. அரசால் துவங்கப்பட்ட சங்கம் இது. ஸோ இது மேற்கத்திய நாட்டில் கூட்டுறவு அமைப்பு ஏழை எளியவருக்காக தானாக முன்வந்து துவங்கப்பட்டது இது. The objective is to improve their economic status and protect themselves from exploitation by businessmen. ஆனால் இந்தியாவில் பெரும்பாலான சங்கங்கள் அந்த அரசு வலியுறுத்தலால் துவங்கப்பட்ட சங்கம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. But in India, the cooperative movement was initiated and established by the government. While participation of people is lacking. Therefore, the benefit of the cooperative has still not reached many poorer section. ஸோ எனவே இங்கே இருக்கக்கூடிய சங்க உறுப்பினர்களுடைய பங்கெடுப்பு எப்படின்னா தானாக முன்வருவது கிடையாது.
இப்படி திணிக்கப்பட்ட சங்கங்கள், அதாவது நீ கம்பல்சரி அதை செய்யணும்னு சொல்லக்கூடியது, மக்களுடைய ஆதரவு இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறதுக்கும் இது வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். த நெக்ஸ்ட் ஒன், பெனிஃபிட் ஆஃப் ரூரல் ரீச். இந்த ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய செல்வந்த உறுப்பினர்களின் பலனுக்காக செயல்படுதல். Cooperative have benefited the rural rich and not the rural poor. ஸோ இந்த கூட்டுறவு சங்கம் அப்படிங்கிறது யார் வேணாலும் உறுப்பினர் ஆகலாம் அப்படின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால உள்ளூரில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் சில இடைநிலையர்கள் உறுப்பினர்களாக வேடமழிந்து நிர்வாக குழுவில் முக்கிய பங்கு அளிக்கிறாங்க, முக்கிய உறுப்பினராக இருக்காங்க. The rich people elect themselves to the managing committee and manage the affair of cooperatives for their own benefit. அவங்க சொந்த பெனிஃபிட்காக அதில் அவங்க என்ன பண்ணுறாங்க, உறுப்பினராக இருக்காங்க. The agricultural product of the small farmer is just sufficient to fulfill the needs of their family. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஃபேமிலியோடைய நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக சில அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூசர்ஸ் எங்கே ஸ்மால் ஃபார்மர்ஸ் இருக்காங்க. தே டு நாட் ஹாவ் எனி சர்ப்ளஸ் டு த மார்க்கெட். ஸோ அவங்க இந்த மார்க்கெட்லேருந்து எந்த ஒரு சர்ப்ளஸும் எதிர்பார்க்க முடியாது. The rich farmer with vast tracts of land produce in surplus quantity and the service of cooperatives such as processing, grading, correct weighment and fair prices actually benefit them. ஸோ அந்த சிறு குறு வேளாண்மை செய்யக்கூடியவங்களால் அதிகமான பொருட்களை உற்பத்தி செய்து சங்கத்துக்கு அளிக்க முடியாதவர்களுக்கு உறுப்பினர் சங்கங்களின் பயன் விளைவிப்பது கிடையாது. இது ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ இதில் யார் அதிக பெனிஃபிட் அடைகிறாங்க அப்படின்னா ரூரலில் இருக்கக்கூடிய ரிச் பீப்புள், அவங்களுக்கு மட்டும்தான் இது பெனிஃபிட்டாக இருக்குது. அதனால் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். த நெக்ஸ்ட் ஒன், இன்அடிக்குவேட் ரூரல் கிரெடிட். உள்ளூர் கடனாளிகளிருந்து பிடியிலிருந்து மக்களை மீட்க முடியாமல் இருக்குது. ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் கிவ் லோன் ஒன்லி ஃபார் ப்ரொடக்டிவ் பர்பஸ் அண்ட் நாட் ஃபார் பர்சனல் ஆர் ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ். Therefore, the rural poor continue to depend on the money lender for meeting expenses of marriage, medical care, social commitments, etc. Cooperatives have not been successful in freeing the rural poor from the clutches of the money lender. ஸோ அந்த கூட்டுறவு சங்கத்தில் இருக்க உறுப்பினர்கள் உற்பத்தி நடவடிக்கைக்கு மட்டுமே கடன் வழங்குறாங்க, அவங்களுடைய சொந்த அல்லது குடும்ப செலவுக்கு கடன் தருவது கிடையாது. ஸோ இந்த நிலையில் அவர்கள் உள்ளூரில் இருக்கக்கூடிய மணி லெண்டர்ஸ், அதாவது கடன் கந்து வட்டிக்கு பணம் தரக்கூடிய பர்சனை மீட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அடிமையாகக்கூடிய அவல நிலையும் ஏற்படுது. இந்த கூட்டுறவு சங்கங்கள் சாதாரண ஏழை எளியவர்கள் கடனாளிகளிலிருந்து மீட்டு விட்டதாக கூறிக்கொள்ள முடியாது. கடனாளிகள்கிட்ட அவங்கள மீட்டு விட்டதாக அவங்க என்ன பண்ண முடியாது, சொல்லிக்க முடியாது. அதனால் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். த நெக்ஸ்ட் ஒன், லேக் ஆஃப் மேனேஜரியல் ஸ்கில்ஸ். நிர்வாக வல்லுநர்களை பணியமர்த்த முடியாதது. ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆர் மேனேஜ்டு பை த மேனேஜிங் கமிட்டி எலெக்டட் பை இட்ஸ் மெம்பர். ஸோ யார் அவங்க எலெக்ட் பண்ணுறாங்க, அவங்க த மெம்பர்ஸ். த மெம்பர்ஸ் ஆஃப் த மேனேஜிங் கமிட்டி மே நாட் ஹாவ் த ரெக்வயர்ட் குவாலிஃபிகேஷன். அவங்களுக்கு என்ன தேவையில்லை, சரியான குவாலிஃபிகேஷன் தேவையில்லை, ஸ்கில்ஸோ எக்ஸ்பீரியன்ஸோ கிடையாது. மே நாட் ஹாவ்
since it has limited financial resource. Its ability to competence its employees is also limited. ஸோ அந்த கூட்டுறவு சங்கத்தில் படித்த அல்லது பட்டயம் பெற்ற நிர்வாகிகள் அமர்த்தி அந்த தொழிலை என்ன பண்ணுறது சிறப்பாக நடத்தினாலும் அது ஆதாரங்கள் இல்லை, அவங்களுக்கான போதிய நிதி ஆதாரம் இல்லை. எனவே அந்த கூட்டுறவு அமைப்பு தங்களுடைய தலையாய நோக்கமாக சிறப்பை அடையிறது முடிகிறது அவங்களால இயலாத காரியமாக இருக்குது. த நெக்ஸ்ட் ஒன், கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன். தன்னிச்சையாக செயல்பட முடியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டு தலையிடுறாங்க. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆர் சப்ஜெக்ட் டு excessive government regulation which affect their autonomy and flexibility, ordering to various regulation take up much of the management time and effort. ஸோ அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அந்த கவர்மெண்ட்டுடைய பிடியில் அல்லது மேற்பார்வையால் இயங்கி வருது. ஸோ அந்த கவர்மெண்ட் கட்டுப்பாடு விதிமுறைகள் குறுக்கீடுகள் சங்கங்களை என்ன பண்ணுறாங்க, தன்னிச்சையாக செயல்பட அனுமதிக்கிறது இல்லை. ஸோ அது தன்னாட்சி உரிமையும் அதனுடைய தன்னாட்சி உரிமையை என்ன பண்ணுறாங்க, கட்டுப்படுத்துகிறாங்க. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். த நெக்ஸ்ட் ஒன், misuse of funds. If the member of the managing committee are corrupt, they can swindle the fund of the cooperative society. Many cooperative societies have faced financial troubles and closed down because of corruption and misuse of funds. ஸோ இந்த நிர்வாக குழுவில் இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாணயத்தன்மை இல்லாதவங்களாக இருக்காங்க. அப்படி நாணயம் இல்லாதவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அந்த சங்கத்தில் நிதியை என்ன பண்ணுவாங்க, அவங்க கையாடல் செய்வாங்க, மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக இந்த சங்கங்களை என்ன பண்ணுவாங்க, பாதாள குழியில் தள்ளி புதைக்கும் வாய்ப்பும் இருக்குது. ஸோ இந்த என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபினான்ஷியல் ட்ரபிள் அண்ட் க்ளோஸ் டவுன் பிகாஸ் ஆஃப் கரப்ஷன். அவங்க என்ன பண்ணுறாங்க, கரப்ஷன் பண்ணுறனால அவங்க அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அதனால் என்னாகும், அந்த கம்பெனி கீழே போயிடும். ஸோ அப்பு போகாமல் டவுன் ஆகிட்டே வரும். ஸோ இது ஒரு ட்ராபேக்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன், இன்சஃபிஷியன்ஸ் லீடிங் டு லாஸஸ். Cooperative societies operate with limited financial resources. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி என்ன பண்ணுறாங்க, லிமிட்டெட் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. therefore they cannot recruit the best talent, acquire talent, technology or adopt modern management practice. அதனால் அவங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா டேலண்டான பர்சன்ஸை அக்வயர்ட் லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன இருக்குது, ஸோ அப்போ மாடர்ன் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது அதுக்கெல்லாம் அவங்களால என்ன பண்ண முடியாது, அடாப்ட் ஆக முடியாது. ஓகே, தே ஆப்ரேட் இன் த ட்ரெடிஷ்னல் மோல்டு which may not be suitable in the modern business environment and therefore suffer losses. அவங்க என்ன பண்ணுறாங்க, ட்ரெடிஷ்னல் மாடல்லையே அவங்க அதை கொண்டு போயிட்டுருக்கனால அவங்க மாடர்ன் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டுக்கு அவங்க என்ன ஆக மாட்டாங்க, அடாப்ட் ஆகாதனால அவங்க நிறைய என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா லாஸ் சஃபர் வருது. they suffer the many losses. Then next point, lack of secrecy. ரகசியத்தை காக்க முடியாது போகிறது. Maintenance of business secret is the key for the competitiveness of any business organization. But business secrets cannot be maintained
in cooperative because all members are aware of the activities of the enterprise. Further, reports and accounts have been submitted to the Register of Cooperative Societies. Therefore, information relating to activities, revenues, members, etc. become public knowledge. ஸோ அந்த கூட்டுறவு சங்கம் அதாவது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அதனுடைய ரகசியத்தன்மையை காக்க முடியறதில்ல. இந்த சங்கங்களுடைய செயல்பாடுகள் லாபம், சொத்து, பொறுப்பு நிலைமைகளை என்ன பண்ணுது, அந்த முதலீடு போன்றவற்றில் பகிரங்கமாக அறிக்கை மூலம் உறுப்பினர்களுக்கு தெரிவித்து விவாதிக்க வேண்டிய கடமை இருக்குது. ஸோ எவ்வளோ லாபம் இருக்குது, எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ லயபிலிட்டிஸ் இருக்குது, எவ்வளோ பேட் டெட்ஸ் இருக்குது, ஸோ கம்பெனியுடைய கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, அது எல்லாமே அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு சொல்லி அவங்க என்ன பண்ணணும், அதை விவாதிக்கணும். ஸோ இந்த மாதிரி சங்கங்களுடைய அறிக்கைகள் கணக்குகளை கூட்டுறவு சங்க பதிவாளரின் காலவாரியாக தகவல் செய்ய வேண்டும். ஸோ ஒவ்வொரு பதிவாளருடைய காலம் டைம் பேசிஸை அவங்க என்ன பண்ணணும், பதிவு செய்யணும். சரி, எனவே இது எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சீக்ரசி செய்தியை என்ன பண்ணுறாங்க வச்சுருக்கனால என்ன பேச்சுக்கே இடமில்லை. சீக்ரெட் அப்படின்றது அங்கே இடமே இல்லை. ஆனால் தனியார் நிறுவனங்கள் பல ரகசிய செயல் மூலம் என்ன பண்ணுறாங்க, தில்லு முள்ளாக பண்ணி லாபத்தை ஈட்டி வருகின்றாங்க. ஸோ ரகசியத்தை காத்து அவங்க லாபம் ஈட்டி வருகிறாங்க. ஆனால் இந்த ரகசியத்தை இங்கே என்ன பண்ண முடியாது, கூட்டுறவு அமைப்பில் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் காக்க முடியாது. இது ஒரு ட்ராபேக்ஸ். த நெக்ஸ்ட் ஒன், கான்ஃப்ளிக்ட் among members. Cooperative societies are based on the principles of cooperation and therefore harmony among members is important. But in practice, there might be internal political differences of opinion, quarrels, etc. among members which may lead to dispute. Such dispute affect the functioning of the cooperative society. ஸோ இந்த உறுப்பினர்களிடையே ஏற்படக்கூடிய மனக்கசப்புகள், வேறுபாடுகள், கருத்து மோதல்கள், காழ்ப்புணர்ச்சி, போட்டி, பொறாமை, சங்கங்கள் இது எல்லாமே என முடக்கக்கூடிய தன்மை கொண்டவை. அதனால் இது ஒரு ட்ராபேக்ஸ், அதாவது லிமிட்டேஷன்ஸாக இருக்குது. த நெக்ஸ்ட் ஒன், லிமிட்டெட் ஸ்கோப். Cooperative societies cannot be introduced in all industries. Their scope is limited to only certain areas of enterprise. Since the funds available are limited, they cannot undertake large-scale operations and is not suitable in industries requiring large investment. ஸோ அப்போ லிமிட்டெடு ஸ்கோப் எப்படி இருக்குது, லிமிட்டெடு பேரளவு வியாபாரத்தில் ஈடுபட முடியாமல் இருக்குது. ஸோ எல்லா துறைகளிலையும் இந்த கூட்டுறவு சங்கங்களை ஈடுபடுத்த முடியாது. ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை எல்லா துறையிலையும் என்ன பண்ண முடியாது, ஈடுபடுத்த முடியாது. அவர்களுடைய நோக்கம் சில துறைகளில் மட்டும்தான் இருக்கும். கூட்டுறவு சங்கங்கள் குறைவான நிதி ஆதாரங்கள்னால பேரளவு தொழில்களை துவங்க முடியறதில்ல. ஸோ இதனால் இது ஒரு ட்ராபேக், அதாவது டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது. These are all the disadvantages of cooperative societies. Then next topic, types of cooperatives. The cooperative can be broadly classified into vice versa: credit cooperative and non-credit cooperative. The credit cooperative can be further classified into agricultural
credit and non-agricultural credit cooperatives. However, for beginner, the cooperatives are classified as follows. The cooperative classified into two types. So first one, credit cooperatives, and second one, non-credit cooperatives. The credit cooperatives can be further classified into agricultural and non-agricultural credits. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னம்னா என்ன அப்படின்னா கோஆப்ரேட்டிவ்ஸில் ரெண்டு வகையான கிளாசிஃபிகேஷன் இருக்குது, கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ் அண்டு நான் கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ். ஸோ அந்த கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸில் ரெண்டு வகை இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சுரல் கிரெடிட் அண்டு நான் அக்ரிகல்ச்சுரல் கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ். ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாரு, இந்த டைப்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸில் ஃபஸ்ட் ஒன் கன்சியூமர்ஸ் கோஆப்ரேட்டிவ்ஸ். Consumer cooperatives are organized by consumers that want to achieve better price or quality in the goods or service they purchases. In contrast to traditional retail stores or service providers, a consumer cooperative exists to deliver goods or service rather than the maximize profit from selling those goods or service. The customer cooperatives அப்படின்னா நுகர்வோர் கூட்டுறவு சங்கம். ஸோ இந்த நுகர்வோர் கூட்டுறவு சங்கத்தில் நுகர்வோர்கள் ஆரம்பிக்கப்படுகின்றார்கள், நுகர்வோர்களால் இது ஆரம்பிக்கப்படுது. ஸோ இந்த சங்கங்கள் மற்ற சில்லறை வணிகர்களைப் போல லாபம் ஈட்டுவதை மட்டுமே குறிக்கோள்களாக கொண்டு இயங்காமல், ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்கள மாதிரி இங்கே என்ன பண்ண மாட்டாங்க, லாபம் ஈட்டுறது அவங்களுடைய குறிக்கோள் அப்படின்ட்டு இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாரு, தரமான பொருட்களை சிறந்த விலையில் வழங்குவது. நல்ல தரமான பொருட்களை, பெஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸை பெட்டர் ப்ரைஸில் அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. They also supply essential commodities through public distribution system. Nationally, the most widely used cooperative form is the credit union with some 90 million members. ஸோ இந்த கூட்டுறவு சிறப்பங்காளியில் மாணவர்கள் கூட்டுறவு சங்கங்கள் மாதிரி கூட்டுறவு மளிகை சங்கங்கள் போன்ற இந்த நுகர்வோர் பொருட்கள் வடிவில் இது இருக்குது. இந்த கடன் ஒன்றியங்கள் வங்கியில் சேவையையும் செய்து வருகுது. ஸோ இந்த மாதிரி கடன் ஒன்றியத்தில் 90 மில்லியன் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. ஸோ இங்கே எவ்வளோ மக்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிரெடிட் யூனியன்ஸில் 90 மில்லியன்ஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனுடைய சொத்து பல மடங்கில் பெருகி ஒரு வலுவான அமைப்பை இந்தியாவில் வேரூன்றி உள்ளது. இந்தியாவில் இந்த கூட்டுறவு சங்கத்தோட அமைப்பு நல்லா எப்படி இருக்குது, வேரூன்றி இருக்கு. தென் நெக்ஸ்ட் ஒன், producers cooperatives. Producers cooperatives are established and operated by producers. Producers can decide to work together or as separate entities to help increase marketing possibilities and production efficiency. They are organized to process, market, and distribute their own products. This helps lessen cost and strains in each area with a mutual benefit to each producer. இல்லை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ப்ரொடியூசர் கோஆப்ரேட்டிவ்ஸ், அதாவது உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள்.
ஸோ இந்த உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் அப்படிங்கிறது உற்பத்தியாளர்களால் ஆரம்பிக்கப்பட்டு நடத்தப்படுது. ஸோ இந்த ப்ரொடியூசர்ஸால் இது ஆரம்பிக்கப்பட்டு இது நடத்தப்படுது. ஸோ உற்பத்தியாளர்கள் அனைவரும் ஒரு மைய இடத்திலிருந்து வந்து உற்பத்தி நடவடிக்கையில் ஈடுபடலாம். அது ஒரு பொதுவான மைய இடத்துல இருந்து வந்து அதை அந்த உற்பத்தி செஞ்சு அந்த உற்பத்தி நடவடிக்கையில் ஈடுபடலாம். இல்லது அவருடைய இருப்பிடத்திலிருந்து உற்பத்தி செய்து முடிவுற்ற பொருளை அந்த சங்கத்தில் ஒப்படைக்கலாம். ஸோ இவ்வகை உற்பத்தி சங்கங்களை செலவை குறைத்து உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை மையமாக திரட்டி, அதாவது அந்த செலவை குறைச்சி அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்டை திரட்டி ஒட்டு மொத்தமாக அதை என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி மார்க்கெட் பண்ணுற ப்ராடக்ட்ஸை இந்த கூட்டுறவு சங்கங்கள், அதாவது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், கூட்டுறவு தீப்பெட்டி தயாரிப்பாளர் சங்கம், நெசவாளர் சங்கம், தச்சு தொழிலாளர் கூட்டுறவு சங்கம் போன்ற சங்கங்கள் கூட்டுறவு உற்பத்தியாளர் சங்கத்திற்கு உதாரணமாக இருக்குது. ஸோ இதில் எக்ஸாம்பிள் என்னென்னா கோஆப்ரேட்டிவ் வீவர்ஸ் சொசைட்டிஸ், கோஆப்ரேட்டிவ் கார்பெண்டிங் யூனிட்ஸ், கோஆப்ரேட்டிவ் மேட்ச் ஃபேக்ட்ரிஸ். These are called the producers cooperatives. Next one, marketing cooperatives. Cooperative marketing societies are association of small producers formed for the purpose of marketing their produce. The marketing cooperative performs certain marketing functions such as grading, warehousing, advertising, etc. ஸோ இப்போ இந்த கூட்டுறவு சந்தையோட சங்கங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கூட்டுறவு சந்தையிடு சங்கம் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை மொத்தமாக திரட்டி அவைகளை சந்தையிடும் நோக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்டது. ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி டோட்டலாக அவங்க மார்க்கெட் பண்ணக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மார்க்கெட்டிங் கோஆப்ரேட்டிவ்ஸ். They secure better price for their members by transporting goods even to distant market. இந்த சங்கம் முடிவுற்ற பொருட்களை தரம் பிரித்து, ஸோ ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்டை, ஃபைனல் ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்டை என்ன பண்ணுறாங்க, குவாலிட்டி வைஸாக தரம் பிரிக்கிறாங்க. ஸோ அந்த பண்டகத்தில் வச்சு, அதாவது வேர்ஹவுஸில் வச்சு அதை பாதுகாக்கிறாங்க, அதை விளம்பரம் செய்கிறாங்க, அதை கட்டுவது, ஏற்றுவது, அனுப்பி வைக்கிறது போன்ற பணிகளை தம்மை ஈடுபடுத்தி கொள்வது இந்த மார்க்கெட்டிங் கோஆப்ரேட்டிவ்ஸ். Warehousing, advertising, etc. They secure better price for their members by transporting goods even to distinct markets. Advance is also given to members against produce deposited with the society. So advance என்ன பண்ணாங்க, is also given members against product deposited, produce deposited. இந்த சொசைட்டி பொருள் தேவைப்படும் இடம் மிக தூரத்தில் இருந்தாலும் அங்கே பொருள்களை அனுப்பி அங்கே பொருளுக்கு சந்தை சிறந்த விலையில் கொடுக்குறாங்க அந்த மார்க்கெட்டில். Thus they are born to agriculturists, small producers and artisans who in the absence of those cooperatives would be forced to sell at low price to middlemen. இந்த உறுப்பினர்களுக்கு அளித்த பொருளின் பேரை முன்பணங்களை வழங்குறாங்க. ஸோ இந்த சங்கம் இல்லாத நிலையில், இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இல்லாத இருந்ததுன்னா பல்வேறு வேளாண்மையினால் சிறு உற்பத்தியாளர்கள், கைவினைஞர்கள் போன்ற இடைநிலையர்கள் எப்படி இருப்பாங்க, மிக குறைந்த விலையில் அந்த ப்ராடக்ட்ஸை சேல்ஸ் பண்ணுறதா இருக்கும். ஸோ அவர்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, கை தூக்கி விடுற அளவுக்கு இந்த மார்க்கெட்டிங் கோஆப்ரேட்டிவ்ஸ் இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன், கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ். Cooperatives credit societies are those formed for the purpose of providing short-term financial help to their members.
agriculturist, artisan, industrial workers, salaried employees, etc. form these credit societies. Being unable to obtain financial accommodation from banks, they are at the mercy of money lenders who charge exorbitant rates of interest. Ending this exploitation and encouraging thrift among members is the objective of these societies. Credit societies may be agricultural credit societies or non-agricultural credit societies. The next நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ், அதாவது கூட்டுறவு கடன் சங்கங்கள். இந்த கூட்டுறவு இந்த உறுப்பினர்களுக்கு குறுகிய காலத்தில் கடன் வழங்கி அதை தேர்ச்சி பெற்ற சங்கம் கடன் சங்கம் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். அதாவது கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த வேளாண்மையினர், அதாவது அக்ரிகல்ச்சரிஸ்ட், கைவினைஞர்கள் ஆர்டிஸ்ட், தொழில் புரிபவர்கள் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ், ஊதியம் ஈட்டுகிறவர்கள் சேலரிட் எம்ப்ளாயீஸ், இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான பர்சன்ஸ்க்கு இவங்க கடன் அளிக்க இருக்கிறாங்க. ஸோ இந்த பணியை இந்த கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ் என்ன வருது கொடுத்து வருது. ஸோ இந்த மாதிரியான பேங்க்ஸ் கிட்ட இருந்து கடன் பெற முடியாமல் உள்நாட்டில் நபர்களிடம் அதிக வட்டிக்கு கடன் வாங்கி சீரழியக்கூடிய பலரை குறைவான வட்டியில் கடன் ஈந்து அவர்களை இடைநிலையர் பிரியிலிருந்து, அதாவது மணி லெண்டர்ஸ், அதாவது கந்து வட்டிக்கு பணம் தராங்க பார்த்தீங்களா, அந்த பர்சன் கிட்டேருந்து காப்பாற்றக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ். ஸோ இந்த சுரண்டலை ஒழித்து சிக்கனத்தை வளர்ப்பது அப்படிங்கிறது தான் இந்த கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸுடைய தாரக மந்திரம். ஸோ இந்த கடன் சங்கங்கள், அதாவது கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ், இந்த வேளாண் கடன் சங்கமாகவோ அல்லது வேளாண் சாரா கடன் அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணியோ அல்லது நான் அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணியோ இருக்கலாம். The next one, housing cooperatives. These cooperative housing society are meant to provide residential accommodation to their members on ownership basis or on rent. ஸோ இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ்ஸ், வீட்டு வசதி கூட்டுறவு சங்கங்கள். ஸோ இந்த வீட்டு வசதி உறுப்பினர்களுக்கு சொந்தமாகவோ அல்லது வாடகைக்கோ வீடுகளை பெற்றுத்தரும் சங்கங்களோ வீட்டு வசதி கூட்டுறவு சங்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது ரெண்ட்டுக்கோ அல்லது ஓனர்ஷிப்கோ அதை ஒரு வீடு பிடிச்சி கொடுக்கறதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ்ஸ். People who intend to build a house of their own join together and form housing societies. சொந்தமாக வீடு கட்டக்கூடிய நபர்களுக்கு அனைவருக்கும் என்ன பண்ணுறாங்க, அவங்க எல்லாத்தையும் ஒன்று திரண்டு வீடு கட்ட கூட்டுறவு சங்கங்கள் நிறுவுகின்றனர். ஸோ சொந்த வீடு கட்டுறதுக்கு கூட்டுறவு சங்கங்களை என்ன பண்ணுறாங்க, நாடணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இச்சங்கங்கள் உறுப்பினர்களுக்கு 10 முதல் 20 ஆண்டு கால தவணையில் வீட்டுக்கடன் பெற்றுத்தருகிறார்கள். The society advance loan to members repayable over a period of 15 to 20 years. ஸோ 15 வருஷத்துலேருந்து 20 வருஷம் வரைக்கும் வீட்டுக்கடன் பெற்று திருப்பி செலுத்துகிற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், அங்கே லோன் வாங்கிக்கலாம். Housing building societies on the other hand construct houses for their members instead of granting loan to them. These are house construction societies which acquire land, construct houses and rent them to members. The member tenant, however,
can own the houses after paying the cost. சில வீட்டு சங்கங்கள் மொத்தமாக காலி நிலங்களை வாங்கி வீடு கட்டி உறுப்பினர்களுக்கு வாடகைக்கு வீடுகளை விடவும் செய்கின்றனர். அப்படி வாடகைக்கு குடியிருக்கும் நபர் அந்த வீட்டில் முழு மதிப்பையும் செலுத்தி உரிமையாளராக முடியும். ஸோ முழு மதிப்பையும் செலுத்திட்டு அவங்களே அந்த வீட்டுக்கு உரிமையாகவும் முடியும். தென் நெக்ஸ்ட் ஒன், கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங் சொசைட்டிஸ், உழவர் கூட்டுறவு சங்கங்கள். When various farming in your village pool their land together and agree to treat the pooled piece of land as one being big farm for the purpose of cultivation, purchase the necessary inputs for the cultivation and market the crops jointly, they are assumed to have formed a cooperative farming society. Such a society for its proper working elects its office barriers on the basis of one member, one vote. ஸோ உள்ளூரில் இருக்கக்கூடிய வேளாண் குடிமகன் தங்களுடைய நிலங்களை தனித்தனியே பயிரிடுவதற்கு பதிலாக அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து, எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஒன்று சேர்ந்து தங்களுடைய நிலங்களை ஒன்றாக திரட்டி பெரிய அளவில் விவசாயம் செய்ய உதவும். அப்படி விவசாயம் செய்ய உதவக்கூடிய சங்கம், அதாவது சொசைட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங் சொசைட்டி, விவசாயிகளுக்கு உதவக்கூடியது. இந்த அனைத்து விவசாயிகளும் அவங்க நிலத்தை ஒன்று திரட்டி அவங்க சங்கமாக செயல்பட்டாலும் அவர்களுடைய நில உரிமை பாதிக்கப்படாது. ஸோ அவங்களுடைய நிலத்தோடைய உரிமை என்ன ஆகாது, பாதிக்கப்படாது. அவர்கள் அனைவருக்கும் சங்கம் அமைச்சு அவர்களே நிர்வாக குழுவை தேர்ந்தெடுத்து உழவு சங்கத்தை நிர்வகிக்க வேண்டும். ஸோ அவங்களே என்ன பண்ணுறாங்க, அந்த உழவு தொழிலை நிர்வகிக்கிறாங்க. The office barriers look after the proper cultivation of new form that emerge after the land of various farmers has been pooled. The ownership of the land still lies with the respective members of the society and they withdraw from the society whenever they so like. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆஃபீஸோட தடைகள் என்ன இருக்குது அப்படின்னா ப்ராப்பர் கல்டிவேஷன், நியூ ஃபார்மிங். ஸோ ப்ராப்பராக கல்டிவேஷன் பண்ணும், நியூ ஃபார்மிங் எமர்ஜ் ஆஃப்டர் லேண்ட் வேரியஸ் ஃபார்மர்ஸ். ஸோ எல்லா ஃபார்மர்ஸ்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி புதுசாக ஒரு கல்டிவேஷன் பண்ணக்கூடியது ஒரு சிறிய தடையாக இருக்கலாம். த ஓனர்ஷிப் ஆஃப் லேண்ட் ஸ்டில் லைஸ் வித் த ரெஸ்பெக்டிவ் மெம்பர்ஸ் ஆஃப் த சொசைட்டி. அவங்களுடைய ஓனர்ஷிப் எப்படி இருக்கும், அந்த நிர்வாகத்துக்கு இந்த குழு தேவைக்கு ஏற்ப தட்பவெப்பநிலையை ஒட்டி எந்த பயிர் செய்வது, எந்த அளவில் செய்வது என முடிவு செய்யணும். Besides land, the farmer also contribute various productive assets as well as their labor for the purpose of cultivation, whereas they get rent for their land and productive assets, they get wages for their labor. ஸோ அந்த நிலத்தை பங்காக கொடுத்த விவசாயிகளுக்கு வாடகையும் அவர்களுக்கு கூட்டாக திரட்டிய நிலத்தை உழைத்தவருக்கு கூலியும் பெறுவார்கள். அந்த நிலத்துக்கு வாடகை அவர் பெற்றுக்கிறாரு, வேலை செஞ்சதுக்கு சம்பளம் இவர் பெற்றுக்கிறாரு. இந்த முறையில் பேரளவில் பயிர் செய்து விவசாயிகள் பலன் பெறலாம். ஸோ இந்த மாதிரி விவசாயம் பண்ண விவசாயிகள் பலன் பெறலாம். இந்த மாதிரியான முறை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யாவில் இருக்குது. ஸோ அந்த ரஷ்யா மக்கள் இந்த மாதிரி முறையை பயிர் செஞ்சு அவங்க வெற்றியும் கண்டிருக்காங்க. ஓகே டியர் ஸ்டூடெண்ட், நவ் வி கம்ப்ளீட்டட் த சாப்டர் 7. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் listening my class.
Okay, we will meet in next class.